28 1க்கு 28 99 குழி. சிம்மமனை வயது பொருத்தம் 73 ஆண்டுகள். 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் உள்ளது. வடக்கு பார்த்து குபேரத்துக்கு ஈசான மூலையில் வந்து போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்ப் அமைக்கணும். வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைங்க. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. போர்ட்டிகோ, ஹாலு, அக்னி மூலை கிச்சன், யூட்டிலிட்டி. கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், அனதர் 1 பெட்ரூம், பூஜா இன் சென்டர், காமன் டாய்லெட், மாடிப்படி ஏறி போகிறதற்கு உண்டான அமைப்பு. இப்போ இந்த செடி கொடிகளையும் பார்ப்போம். இப்போ ஈசானத்துலேயும் கன்னிலையும் துளசி வைக்கிறது நல்லது. முக்கியமாக மாமரம் மேற்கு பக்கம் கண்டிப்பாக வைங்க. மாவிளை நம்ம வந்து வீட்டிலே நம்ம எடுத்துக்கலாம். மருதாணி கண்டிப்பாக முன்முகப்பில் அந்த வடமேற்கு வாயுவில் மருதாணி, மகாலட்சுமி வாசம். மருதாணி வைக்கிறதும் துளசி வைக்கிறதும் கொடிப்பிச்சு வைக்கிறதும் முன்முகப்பில் ரொம்ப சிறப்பு. அக்னி மூலையில் அத்தி மரமும் கருவேப்பிலையும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெத்தலை வச்சுக்கோங்க அதோட சேர்த்து, ரொம்ப ரொம்ப சிறப்பு. செம்பருத்தியும் மாதுளையும் வீட்டில் வந்து வளர்ந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி பிளான் உங்களுக்கு அமைக்கும் போது இதெல்லாம் நாங்கள் வந்து செடி கொடிகள், மரங்கள், அதே மாதிரி எந்த கோவில் அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லிகிட்ருக்கோம். வரைபடம் தேவைப்படுறவங்க பிளாட்டு வாங்கும்போதே நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து செயல்படலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.